தெளிவான சிந்தனையும் சிறப்புமிக்க செயல்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மீன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக கையாளக்கூடிய நபர்கள். இவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் யாவுமே ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய அறிவுத்திறன் கொண்டு வெற்றி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இறையருள் இயற்கையாகவே உங்களுக்கு கொடுத்துருக்குது. எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மனோதைரியமும் மன வலிமையுடன் கூடிய உடல் யோகமும் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இவர்களுக்கு இந்த மாதம் சனி பகவானின் தாக்கம் 7.5 சனி என்ற ஒரு நிலையிலிருந்து தரக்கூடிய இன்னல்கள் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் இருக்கும், அதே சமயம் மனோ ரீதியாகவும் இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்களை அதிக அளவில் இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னா மிக சிறப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதன் வழியிலிருந்து நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். தொழிலில் தங்களுடைய முன்னேற்றத்தை ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் மற்ற நபர்கள் இருப்பாங்க. உங்களுடைய தனித்திறமையை அவங்க நிச்சயமாக புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. தன்னுடைய கடின உழைப்பிற்கான பலனை அனுபவிப்பதற்கு இல்லாமல் மற்றவங்க ஏதாவது ஒரு வகையில் அதை சுகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எதிர்ப்புகள் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இதனால் உங்களுக்கு அதிக அளவில் மன உளைச்சலை உருவாக்குவாங்க. இந்த மன உளைச்சலிருந்து மீண்டு வர்றதுக்கே நீங்கள் ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். 7.5 சனி தாக்கம் பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. செய்யக்கூடிய தொழிலில் மிகுந்த உன்னிப்பான கவனத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய நிர்வாகத்திறமையை அதிக அளவில் வளர்த்துக்குங்க. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது தவறானது. இது உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய இன்னல்கள் இடர்பாடுகளை நிச்சயமாக தரும். அதே சமயம் இந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக கையாளணும். புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது தான் நல்லது. புதிய முதலீடுகளில் வரக்கூடிய லாபங்களையும் தடுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அது சரியான நிலையில் போய் சேருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு புரியாது. அப்படிங்கிறதுனால இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். மீனராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா தங்களுடைய தொழிலில் அதிக அக்கறையோடு செயல்படுவாங்க. தன்னுடைய செய்யக்கூடிய தொழிலில் நம்பர் 1 வரணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புதிய முதலீடை மட்டும் தவிர்த்துட்டால் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நிச்சயமாக பார்க்க முடியும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா மற்றவங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை சரியாக நிறைவேற்ற முடியாது. இதனால் தேவையில்லாத மனக்கசப்பு, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய உதவிகள் எல்லாமே தடுத்து விடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பின்னடைவு தந்துட்டுருக்கும். பர்டிகுலராக வருமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பின்னடைவு தந்திருக்கலாம். அதை தவிர்ப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கைகள் மூலம் முன்னெடுங்க. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் இது வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். இருந்தாலுமே கூட இது ஏதாவது ஒரு வகையில் வீண் விரயமாகவே போவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிவிட்ரும். அதனால் அந்த வருமானத்தை சரியாக கையாளணும். தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு செய்யாமல், தேவையில்லாத செலவினங்களை செய்யாமல், தங்களுடைய தொழில் சார்ந்த நிலைகளில் அதற்கான விஷயங்களை புரிஞ்சுட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத நன்மைகள் இந்த மாதத்தில் நிகழும். நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வியாபாரத்தில் நல்ல விருத்தி தரும். அதே சமயம் வியாபாரம் பன்மடங்கு உயரும். வரக்கூடிய வருமானமும் மிகப்பெரிய அளவில் சேரும். உங்களுடைய தொழில் திறமைங்கிறது அப்படியே ரொம்ப அற்புதமாக வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய வியாபாரம் சார்ந்த நிலைகளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்களுடைய கவனத்தை நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் செலுத்துவது அவசியமானது அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறோம். வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட நிலைகளில் மீனராசிங்களுக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தமும் வேலை பளுவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களால் தாங்கவே முடியாத அளவுக்கான ஒரு சிரமங்களை எல்லாமே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியிருக்கும். இதில் விடுபடுவதற்கு
இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான மாற்றங்களை தரும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர்கள்ட்ட ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை கடைப்பிடிங்க. தேவையில்லாமல் வீண் விவாதங்களில் ஈடுபடுறதோ அல்லது கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பதிவு செய்கிறதோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும். அல்லது உங்களுக்கு வர வேண்டிய அந்த வாய்ப்பு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கட்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிடும். அதனால் உங்களுடைய மேலதிகாரியோட ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை கடைப்பிடிங்க. பயணங்களில் தொழில் சார்ந்த நிலைகளாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேலையில் இருக்கிறீங்களாலும் சரி, இந்த பயணங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. ஏன்னா பாதுகாப்பான பயணம்ங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவசியம் தேவை. இது தேவையில்லாத மருத்துவ செலவினங்களும் பொருளாதார சிக்கல்களுக்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். மனதில் ரொம்ப அதிக அளவில் கவலைகள் எல்லாமே இருந்தாலுமே கூட அதையெல்லாம் வெற்றிகரமாக இந்த மாதத்தில் நீங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். ஒரு புத்துணர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்குறது நல்லது. தேவையில்லாத ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவுரை மிக மிக முக்கியமான உதவிகரமான ஒரு வாய்ப்பை தரும். அதே சமயம் கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசியர்களுக்கு ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். வெளிநாடு வெளியூரில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் வளர்ச்சி, ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள், அதிர்ஷ்டகரமான யோக வாழ்க்கை, இது எல்லாமே முழுமையாக சுவீகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த மாதம் நிச்சயமாக வழங்குகிறது. கடின உழைப்பிற்கான முழுமையான வெற்றி உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ உங்களுடைய முழு முயற்சியை மட்டும் நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும். அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. திருமண தடை, குறிப்பாக மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஒரு வரன் அது ஏதாவது ஒரு வகையில் அந்த திருமணம் தடையாகி போயிடும். அல்லது ஏதாவது தவறான விஷயத்தை சொல்கிறதுனால அந்த திருமணத்து வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை நம்ம முழுமையாக நிறைவு பெற முடியாமல் தடை தாமதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஸோ அந்த நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை சந்திக்கும். ஒரு சரியான விஷயங்களினோட அணுகுமுறைக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். சரியான வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்கான அத்தனை வாய்ப்பு உங்களுக்கு சேரும். உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் அதுக்கு முழு உதவிகரமாக இருப்பாங்க. அப்படி இல்லையா உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது சொந்த பந்தமோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார்கள் அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறோம். அதே சமயம் பர்டிகுலராக இந்த மீனராசியை சேர்ந்த பெண்கள் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தயவு செஞ்சு கேளுங்க. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மிக சிறப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் உங்களுடைய கருத்துக்களையே நீங்கள் அதிக அளவில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை தான் நோக்கி இழுத்து செல்லும். எனவே இந்த வாழ்க்கை துணையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ அல்லது வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்கோ உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையும் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வது இந்த மாதத்தில் சிறப்பான நன்மைகளை தரும். எதிர்காலம் சார்ந்த ஒரு புதிய முயற்சியை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் பலருடைய ஆலோசனை கேட்டுக்குங்க. குறிப்பாக உங்களுடைய வெல்விஷரில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்தில் எடுத்துக்கங்க. அதே சமயம் உங்களுடைய சுய சிந்தனையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முன்னெடுப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் யார் எந்த சொன்னாலும் சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய சிந்தனைக்கு அறிவு பெறக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் கருத்தோட ஆழத்தோடு நீங்கள் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. கணவன் மனைவி உறவு நிலை 7.5 சனி காலகட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது. இது தவறான ஒரு கருத்து பரிமாற்றத்தின் மூலமாக கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிடும். இது மிகப்பெரிய பிரிவு நோய்க்கோடு எழுதிட்டு போயிடும் சில நேரங்களில். அதனால் இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை மிகப்பெரிய அளவில் பெருசாக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சொந்த பந்தத்தோட ஒரு அறிவுரையெல்லாம் கேட்டுக்கிட்டு அல்லது கொஞ்சம் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறது, பர்டிகுலர் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் வழியிலேருந்து வரக்கூடிய ஒரு பெருமைமிக்க விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது.
கணவன் மனைவி உறவு நிலையை ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு கடைபிடிங்க. இது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும். தங்களுடைய பொருளாதார சிக்கல்களை நிலைநிறுத்திக் கொள்வது, இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வழி தேடிக்குங்க. இந்த காலகட்டத்தில் புதுசாக எதுவும் கடன் வாங்காமல் தவிர்த்து விடுவது நல்லது. புதிய கடன் உங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும். மேற்சொல்ல பலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜென்ம ராசியும் சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் மிக சரியாக பொருத்தி வரும். தங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற்றிருப்பது அவசியம் என்பதை நாம் இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 1 மற்றும் 3ஆம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் இளம் மஞ்சள் அடர் பச்சை நிறம் அற்புதமான மாற்றங்களை தரும். இறை வழிபாட்டில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த மாதம் முழுவதுமே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு வாரி வழங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.